ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். சிறப்பாக பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. அதுவும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் போயிருக்கான். அவனை ஒரு 7:15 இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தேன். அவனுக்கு ஸ்கூல் வந்து 1:30 மணிக்கு முடியும். திரும்பி ஒரு 1:10 1:15 போய் அவனை இட்டுன்னு வரணும். அதுக்குள்ளே என்ன வேலை இருக்குதுன்னா, காலையிலே ஒரு 7 மணிக்கு லேண்டரில் துணி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த துணி போய் வாங்கின்னு வரணும். துணி வாங்கின்னு வந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு இல்லை ஒரு 10:45 ஏர்போர்ட் போகணும். ஏன்னா பையன் மக்கா போகிறான், கூட மேடத்தோட சிஸ்டரும். அப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை. சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ணும். இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதால மேடம் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. இதுதான் வேலையாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு போய் துணி வாங்கின்னு வருவோம். ஏடிஎம் நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் பில்லு வாங்கலை. அப்படியே போய் பில்லு அவங்கள்ட்டே இருக்கும், துணி மட்டும் வாங்கின்னு வரலாம். 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த காலை வெயிலை பார்க்குறேன். காலை வெயில்னால் எப்படி சொல்கிறது, இந்த 2 மாதம் ஃபுல்லும் தூங்கி எழுந்திச்சது 11:30 மணிக்கு இல்லை 10 மணிக்கு, எப்போயாவது ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஓனர் இட்டுன்னு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டு இல்லை எதனா வேலை இருந்தால் செஞ்சு திரும்பி இப்போ பார்த்துருவேன். ஆனால் இனிமேட்டுக்கு அதுமாரி இடையில தூங்க முடியாது. காலையில் ஏந்திச்சா நைட்டு வேலை முடிகிற வரைக்கும் தூங்க முடியாது, வேலை வந்துனே இருக்கும். இன்றைக்கி ஒரு பையனுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு, அவன் மட்டும் தான் போயிருக்கான். இன்னும் மற்ற பசங்களாம் எப்போ போவாங்கன்னு தெரில. வெயில் வர கண்ணிலே அடிக்குது. சிறப்பாக லேண்டரில் கொடுத்த துணி வாங்கியாச்சு. பில்லு எவ்வளோ ஆச்சுன்னா 2.5 தினார். அது பெரும்பாலும் எல்லா வீடெல்லாம் சொல்லியிருப்பேன். உடனே 1 மணி நேரத்தில் துவச்சி அயன் பண்ணி வாங்கினா 750 ஃபில்ஸ், பொறுமையாக வாங்கினா லூஸ் தினார். இப்போ இது போட்டுருந்தா ஜம்முன்னு ஒரு 11 மணி போல் வருவேன். புள்ள எடுத்துன்னு போய் வச்சுட்டு சாப்பாடு எதுவும் இல்லை, அப்படியே சும்மா உட்காந்து இருக்க வேண்டியது தான். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, மணி 12 ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா காலையிலே, ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போகல. பையன் இட்டுன்னு போய் மேடத்தோட தங்கச்சி வீட்டில் விட்டேன். அவங்க டிரைவர் மூலயமா அப்படி போயிட்டாங்க. ஏன்னா 3 தங்கச்சிங்க போகிறாங்க போல் தெரியுது. ஒரு அக்கா 2 தங்கச்சிங்க, அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பசங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பையன் மட்டும்தான் போகிறான், வேறு யாரும் போகல. அதனால் அங்கே போய் விட்டுட்டு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா மேடம் ஃபோன் பண்ணாங்க, குமார் இன்றைக்கி கொஞ்சம் 12:30 மணிக்கே இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு. பார்க்கலாம், போய் பையனை இட்டுன்னு வரேன். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. மரம்லாம் ஓரளவுக்கு வெட்டியிருக்காங்க, ஓரளவுக்கு அப்படியே இருக்குது. அப்படியே பின்னாடி தெரியுது பாருங்க ஸ்கூலு. சரியாக தெரியாது, பின்னாடி கேமரா ஆன் பண்ணியே காட்டுறேன். நல்லா லீவ் டைமில் வெட்டியிருப்பாங்க போல் தெரியுது. அந்த செடி கொடிலாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து தான் இருக்குது. இந்த ஒரு மரம் தான் காலத்துக்கும் எனக்கு நிழல் கொடுத்தது. இந்த இடத்துல நின்று கிடக்குறேன். திரும்ப ஸ்கூலு முடிகிற வரைக்கும் இந்த இடம் தான். மேடம் கார் விட்டு இறங்கலை, கார்லேயே இருக்காங்க. ஏன்னு தெரியல. நான் மட்டும் சரி எப்படி உக்காந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வந்துட்டேன். இப்போ அவங்க வந்த அப்புறம் போய் கார் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். மதியம் சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிட்லாம். பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய தர்பூசணி சாப்பாடு, சிக்கன், கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, அந்த பெரிய கத்திரிக்காய். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, தரமாக தான் இருக்குது. பரவாயில்ல, சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். நல்லா படுத்து தூங்கினேன் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே யாருக்கு என்ன படித்தது இல்லை. மேடம் கால் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டு பணி பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. எப்போயுமே வர ஜாரா ஹாஸ்பிட்டலு தான். அந்த கேட்டில் தான் விட்டு வந்திருக்கிறேன். கார் அங்கே முன்னாடி நிறுத்த இடம் இல்லை, கொஞ்சம் தள்ளி வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் கவனமாக தான் நிப்பாட்டணும். ஏன்னா போலீஸ் போகும்போது டக்குன்னு ஃபைன் போட்டாங்கன்னா அது வர சிக்கல். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தூக்கம்தான் சொக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு காலையில் 6:30 மணிக்கு கழிச்சு அப்படியே வேலை ஓடினே இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து இட்டுன்னு போய் வீட்டில் விட்டு பசங்களை எல்லாரையும் சென்டர் பாயிண்ட் இட்டுன்னு வந்துட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்தனோ அவ்வளோக்கு வேலை. இன்றைக்கி ஒரு நாள்லேயே நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு
போவோம். வழக்கம் போல் அதே இடம் தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. சிட்டி பார்க்க இருந்தால் கூட ஏன்னா புது புது இடம் சுற்றி பார்க்கலாம். இங்கே என்னென்னு சுற்றி பார்க்கறது. மணி 5:30 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டு அப்புறம் பசங்களை இட்டுன்னு ஸ்லைடர் சிட்டி சென்டர் போயிட்டு அப்புறம் அவங்கள விளையாட வச்சுட்டுன்னு வந்து அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் போய் சாப்பிட்டு இப்போ தான் இட்டுன்னு வந்தாங்க. மணி 11:30 மணி ஆகுது. வீட்டுக்கு வந்தோடனே குமாருக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு பணிப்பெண்கிட்ட சொன்னாங்களாம். எப்பவுமே நைட்டு வராது, இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம், வெளியவே சுற்றினு இருக்கவே எதுவும் சமைச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு மேடம் நினச்சிக்கின்னு சாப்பாடு கொடு குமாருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு மதியம் வந்த சாப்பாடே தான், மதியம் வந்ததே தான், அதே சாப்பாடு, அதே கத்திரிக்காய். நான் என்ன பண்ணிட்டேன், முட்டை வறுத்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு படுக்கிறேன். உண்மையாகவே உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நாளைக்கு ரசம் செய்யணும். நாளைக்கு ரசம் செய்கிற வீடியோ தான் வரும். ஏன்னா இப்போ கிளைமேட்டும் வர மாற ஆரம்பிக்குது. மாறல, இன்னொரு 1 மாதத்தில் மாறிடும். அப்போ அந்த ரசம் தேவைப்படும். நாளைக்கு ரசம் வச்சுட்டு நான் ஜாலியாக கருவாடை அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே நாளைக்கு வேறு வேலையும் ஒரு விலாகாக பண்ணிடலாம். இப்போதைக்கு படுத்து தூங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.